الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. இன்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதம் முழுவதும் நம்ம தொடர் பயானாக நபிமார்களுடைய வரலாறும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் என்ற தலைப்பில் தொடர்ந்து சில விஷயங்கள் நாம் பார்க்க இருக்கோம். இன்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக மனிதனுடைய இயல்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வரலாறு சம்பந்தமான விஷயங்கள், சில வரலாற்றில் நடந்த சம்பவங்களை இருந்து அறிவதிலும் அதை தெரிந்து கொள்வதிலும் அதிகப்படியான ஆர்வமுடையவர்களாக இருப்பாங்க. பொதுவாக மனிதனுடைய இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. இப்போ அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் நமக்கு முன் வாழ்ந்து சென்ற நபிமார்களை பற்றியும் அவங்களுடைய சமூக மக்களை பற்றியும் அவங்களுக்கு நிகழ்ந்த சம்பவங்களை குறித்தும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் தெரியப்படுத்துகிறான். அதுதான் பாருங்கள், குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், தில்க மின் அம்பாஇல் கைபி நூஹீஹா இலைக் மா குன்த தஅலமுஹா அன்த வலா கௌமுக மின் கப்லி ஹாதா ஃபஸ்பிர் இன்னல் ஆகிபத லில் முத்தகீன். அல்லாஹ் சொல்கிறான், தூதரே, உமக்கு நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் சொன்னால், அந்த மறைவான விஷயங்கள், இந்த மறைவான விஷயங்கள் முன் சென்ற சமூகங்களை பற்றி நபிமார்களை பற்றி நீங்கள் அறியாத அந்த தகவல்களை நாம் உங்களுக்கு வஹீன் மூலமாக என்ன செய்கிறோம், அறிவித்து தருகிறோம். இதை நீங்களும் அறியாமல் இருந்தீங்க, உங்களுடைய சமூக மக்களும் இதை பற்றி தெரியாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு நாம தான் இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யணும், உங்கள் மூலமாக தெரிவித்து தரணும். நீங்கள் பொறுமையாக இருங்க, நிச்சயமாக நல்ல முடிவு இறையச்சமுடையவர்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறோம். இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, சூரா யூசுப் 12வது அத்தியாயத்தில், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ் பிமா அஹைனா இலைக ஹாதல் குர்ஆன் வ இன் குன்த மின் கப்லி லமினல் காஃபிலீன். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான், தூதரே, நாம் உமக்கு அறிவித்திருந்த இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய வஹி, இந்த இறை செய்தியில் அஹ்ஸனல் கஸஸ், மிக சிறந்த வரலாறுகளை உங்களுக்கு நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், இறக்கியிருக்கிறோம், உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறோம். இது குறித்து நீங்கள் முன்னர் அறியாதவராக இருந்தீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சூரா யூசுப் 12வது அத்தியாயம் 111வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்தன் லிஉலில் அல்பாப் மா கான ஹதீஸன் யுஃப்தரா வலாக்கின் தஸ்தீகல் லதீ பைன யதைஹி வ தஃஸீல குல்லி ஷைஇன் வ ஹுதன் வ ரஹ்மத்தன் லிகௌமி யுமினூன். அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுடைய அந்த வரலாறுகளை, அந்த நபிமார்களுடைய செய்திகளை நாம் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறோம், கொடுத்துருக்குறோம். இதிலிருந்து படிப்பினை பெறக்கூடியவங்களுக்கு, அறிவுள்ளவங்களுக்கு இதில் படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் இந்த குர்ஆன் இந்த பொய்யான செய்தியை சொல்லலை, இதற்கு முன்பு உள்ள அந்த தூதர்களை குறித்து உண்மையான தகவல்களை இந்த குர்ஆன் சொல்லுது. மேலும் அது குறித்து விரிவான தகவல்களையும் உங்களுக்கு கொடுக்குது. மேலும் இந்த குர்ஆன் நேர்வழியாகவும் முஃமின்களுடைய அந்த சமூகத்தார்களுக்கு ரஹ்மத்தாகவும் இருக்கிறது, அருளாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களில் தெரியப்படுத்தணும். ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெரியப்படுத்திய நபிமார்களுடைய வரலாறு, அது சம்பந்தமான தகவல்கள் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னால் படிப்பினையை நாம் பெற வேண்டும். பாருங்கள், குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இந்த வரலாறுகளை சொல்கிறானே, இது 3 விதமான அம்சங்களை உள்ளடக்கி இருக்குது. முதலாவது, நபிமார்கள், ரசூல்மார்கள், அவங்களை குறித்தும் அவங்க மீது ஈமான் கொண்ட அந்த சமூக மக்கள், அந்த நபிமார்களை நிராகரித்த, அந்த தூதரை நிராகரித்த காஃபிர்கள், இவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், இது போன்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்தலாம். இது ஒரு வகை. அப்போது நபிமார்களை குறித்தும் அவங்க சமூக மக்களை குறித்தும் சொல்லப்பட்ட தகவல்கள், இது ஒரு வகை. அடுத்து குர்ஆனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது வரலாற்றில் சில சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன, நபிமார்கள் கிடையாது, தனிப்பட்ட சில நபர்கள், தனிப்பட்ட சில கூட்டத்தினரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெரியப்படுத்துகிறோம். அதே மாதிரி கஹஃப் என்று சொல்லக்கூடிய அந்த குகைவாசிகளுடைய தகவல்களை, அவங்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் தெரியப்படுத்துகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஸ்ஹாபுல் ஃபீல், அந்த காபாவை அழிப்பதற்காக அந்த யானை கூட்டத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அது சம்பந்தமான தகவல் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகிறோம். இப்போ இந்த மாதிரி காரூனை பற்றி, துல்கர்னைனை பற்றி, இந்த மாதிரி சில சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது 2வது வகை. 3வது வகை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வருகைக்கு அப்புறம், அவங்களுடைய நபித்துவத்திற்கு அப்புறம் ஏற்பட்ட நடந்த சில சம்பவங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். உதாரணத்துக்கு பத்ர் போர்க்களத்தை பற்றி, உஹது போர்க்களத்தை பற்றி,
அஹதா போர்க்களத்தை பற்றி, ரசூல்லா காலத்தில் வாழ்ந்த அந்த யூதர்களில் பனு குறைதா என்பவர்களை பற்றி, பனு நதீரை பற்றி, அபு லஹபை பற்றி, இந்த மாதிரி சில சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நாம் பார்க்கணும். அப்போ இந்த குர்ஆனில் இந்த மாதிரி 3 விதமான தகவல்களை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதில் பாருங்கள், இது இந்த வரலாற்றுடைய சம்பந்தமான தகவல்களை சில முன்னுரையாக நாம் தெரிந்து கொள்ளணும். அடுத்து வாங்க நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது வரலாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு. இப்போ இதில் நாம் அவங்க எப்போ பிறந்தாங்க, எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, இதெல்லாம் நம்ம சொல்ல. அதுலேருந்து அல்லாஹ் சொன்ன குர்ஆனில் சொன்ன விஷயங்களில் நமக்கு என்ன படிப்பினை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள், அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் சொல்கிறோம், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா. நான் அல்லாஹ் மலக்குகள்கிட்ட சொல்கிறான், நிச்சயமாக நான் என்ன செய்ய போகிறேன், பூமியில் வழித்தோன்றலை நான் ஏற்படுத்த போகிறேன், பூமியில் நான் கலீஃபாவை ஏற்படுத்த போகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கலீஃபானா என்ன, ஒரு சமூகம் போது அடுத்து வரக்கூடிய சமூகம். அப்போ பின்தொடரக்கூடியவங்கன்னு அர்த்தம். கலீஃபானா ஒருத்தர் முன்னாடி போனாங்க, அதுக்கப்புறம் வரக்கூடியவங்க, இவங்க தான் கலீஃபா. அப்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நான் பூமியில் அந்த கலீஃபாவை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஏற்படுத்த போகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். இப்போ மலக்குமார்கள் கேட்குறாங்க, அல்லாஹ் காலு அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. அல்லாஹ் பூமியில் ஃபசாது செய்யக்கூடிய, குழப்பம் செய்யக்கூடிய, ரத்தத்தை ஓட்டக்கூடிய மக்களை நீ ஏற்படுத்த போகிற, அவங்களே நீ வந்து படைக்க போகிற என்று மலக்குகள் கேட்குறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், பூமியில் நாம் வந்து கலீஃபா உண்டாக்க போகிறோம், அந்த பிரதிநிதிகளை உண்டாக்க போகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மலக்குமார்கள் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் பூமியில் ரத்தத்தை ஓட்டக்கூடிய, குழப்பம் செய்யக்கூடியவனை ஏற்படுத்த போகிற, படைக்க போகிற என்று கேட்டாங்க. அப்போ நமக்கு என்ன விளங்குதுன்னா, மனித சமுதாயத்திற்கு முன்னாடி இந்த பூமியில் வேறு சில சமூக மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, வேறொரு இனம் வாழ்ந்திருக்குது. ஆகவே தான் மலக்குகள் இந்த கேள்வியை கேட்டாங்க. மலக்குகளுக்கு மறைவானாலும் தெரியாது. மனிதன் வந்தான்னா அவன் வந்து குழப்பம் செய்வான், மனிதன் வந்தான்னா அவன் ரத்தத்தை ஓட்டுவான்றது மலக்குகளுக்கு தெரியாது. அப்போ மலக்குகள் இது சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி செய்த மக்களை பார்த்துருக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு இனத்தை பார்த்துருக்குறாங்க. ஆகவே தான் இப்படி ஒரு விஷயத்தை என்ன செஞ்சாங்க, அவங்க சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே இது நமக்கு என்ன விளங்குதுன்னா, மனிதர்களுக்கு முன்பு இந்த பூமியில் வேறு இனம் வாழ்ந்திருக்கிறது என்பதை நம்ம அறிகிறோம். அடுத்து பாருங்கள், அல்லாஹ் தஆலா அந்த மலக்குகளை பற்றி சொல்லும்போது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனிதனை படைக்க போகிறன்றதை பற்றி சொல்லும்போது மலக்குகள் என்ன சொல்கிறாங்க, ரத்தம் ஓட்டக்கூடியவன், அதே மாதிரி ஃபசாத் செய்யக்கூடிய மக்களை நீ படைக்க போகிறான் என்று கேட்கும்போது அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், இன்னி அலமு மா லா தஅலமு, நிச்சயமாக நான் அனைத்தையும் அறிந்தேன், நீங்கள் அறிய மாட்டீங்கன்னு நல்லா சொல்கிறான். இப்போ மறைவான விஷயங்கள் அனைத்து தகவல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவனை தவிர வேறு எவ்வளவு அல்லாஹ்வுக்கு நெருக்கமான படைப்பாக இருந்தாலும் அவங்களால அறிய முடியாது. அப்படின்றத என்ன செய்யணும், இதிலிருந்து அறியணும். அடுத்து பாருங்கள், அல்லாஹ் தஆலா மலக்குகள்கிட்ட கேட்குறான், அம்பிஊனி பி அஸ்மாஇ ஹவுலாஇ இன் குன்தும் ஸாதிகீன். அல்லாஹ் சொல்கிறான், மலக்குகளே, இந்த மனித படைப்பதை பற்றி நான் சொல்லும்போது நீங்கள் வந்து என்னிடத்துல சொல்கிறீங்க அவங்க வந்து இப்படிப்பட்டவங்களாம் அப்படின்னு சொல்லி. சரி, நான் வந்து என்ன சொல்கிறேன், அல்லாஹ் சொல்கிறான் மலக்குமார்கள்ட்ட சில விஷயங்களை, சில பொருட்களை சுட்டி காட்டி இவற்றினுடைய பெயர்கள்லாம் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் உண்மையாளராக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மலக்குகள் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ் சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், எங்களுக்கு எதை குறித்து நீ அறிவித்து தருகிறாயோ அதுதான் எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், நிச்சயமாக நீ தான் அனைத்தையும் அறிந்தவன், ஞானமுடையவன். மலக்குகள் எந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட நெருக்கமானவர்களாக இருந்தாலும், அல்லாஹ் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக படைத்திருந்தாலும், அவங்களுக்கு பல ஆற்றலையும் கொடுத்திருந்தாலும், அல்லாஹ் சொல்லி தந்தால் தான் அவங்களுக்கே தெரியும், மறைவான விஷயங்கள் அவங்களுக்கும் தெரியாது. அதனால தான் சொல்கிறாங்க, இந்த பொருட்களை பற்றிய ஞானம் தான் எங்களுக்கு கிடையாது, இது எங்களுக்கு தெரியாது, எதை நீ கற்றுக் கொடுத்தா அதுதான் எங்களுக்கு தெரியும், நீ சொல்லித்தராத எங்களுக்கு சொல்லு, நான் எங்களுக்கு சொல்கிறது என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. பாருங்கள், அல்லாஹ் தஆலா ஆதம் நபிக்கிட்ட சொல்கிறான், யா ஆதம் அம்பி அஸ்மாஇ ஃபலம்மா அம்பா உம்பி அஸ்மாஇ. அல்லாஹ் சொல்கிறான், ஆதமே நீங்கள் அந்த பொருட்களுடைய பெயர்களை எல்லாம் சில விஷயங்களை காட்டி இதனுடைய பெயர்களெலாம் நீங்கள் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான், கற்றுத்தரான் அல்லாஹ் தஆலா ஆதம் நபிக்கு. ஆதம் நபி அதனுடைய பெயர்கள்லாம் சொல்கிறாங்க.
இப்போ இந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னா, மலக்குகளை அல்லாஹ் தஆலா முன்னிலைப்படுத்தி சொல்கிறான், நான் இந்த மனிதனை படைக்கிறேனே, இந்த ஆதமை படைச்சிருக்கிறேனே, இந்த மனித படைப்பு என்பது ஒரு சிறந்த ஒரு படைப்பு. ஆகவே அந்த படைப்பிற்கு உங்களுக்கு இல்லாத சில ஆற்றல்கள், நீங்கள் அறியாத சில தகவல் அவங்கள்ட்ட இருக்குது. உங்கள்கிட்ட சில தகுதிகள் இருக்கிற மாதிரி அவங்களும் ஒரு படைப்பு, அவங்களுக்கும் ஒரு சிறப்புகள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த சம்பவத்தை சொல்கிறான், இதை செய்து காட்டுறான், இதை அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறான். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் ஆதம் நபியை படைச்சிட்டு சொல்கிறான், உஸ்ஜுதூ லி ஆதம, ஆதமுக்கு நீங்கள் சஜ்தா செய்யுங்க நல்லா சொல்கிறான். அப்போது மலக்குகள் மனிதனுடைய அந்த சிறப்பை அறிஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னால நீங்களாம் அந்த பெயரை சொல்லுங்கன்னா மலக்குகளால் சொல்ல முடியல. ஆதம் நபிகிட்ட கேட்குறா, ஆதம் நபி சொல்கிறாங்க. இதை மலக்குகள் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்போ இது ஒரு மகத்துவமான படைப்பு என்பதை அறிகிறாங்க. அறிந்ததுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சஜ்தா செய்யுங்க ஆதமுக்குன்னு. மலக்குகள்லாம் சஜ்தா செய்கிறாங்க. ஆனால் என்ன, இப்லீஸு சஜ்தா செய்யாமல் மறுத்துட்டான். அப்போது இதிலிருந்து என்ன விளங்குதுன்னா நமக்கு படிப்பின, மலக்குகள் எவ்வளோ ஒரு சிறந்த படைப்பாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்று சொல்லப்பட்ட அதை அவங்க நிகழ்த்துவாங்க, அதை அவங்க செய்வாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை ஒரு மனிதன் கேட்கிறான்னு சொன்னால், அறிகிறான்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும், கட்டுப்பட வேண்டும். ஆனால் பாருங்கள், இப்லீஸ் கட்டுப்பட மாட்டேன்ட்டான். ஏன், இப்லீஸ் மலக்குகளோடு இருந்தாலும் அவன் மலக்குகளை போன்று ஒளியிலிருந்து படைக்கப்பட்டவன் கிடையாது, அவன் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன். சரி, இப்லீஸு அல்லாஹ் சொல்கிறான், நீ ஆதம் நபிக்கு சஜ்தா செய்யணும். இப்போ சஜ்தா நாம் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் செய்ய முடியும், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சஜ்தா செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அது என்ன ஆகிடும், ஷிர்காயிடும். அப்புறம் எப்படி அல்லாஹ் தஆலா சொன்னால், இதே மாதிரி நம்ம பார்க்குறோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய சகோதரர்லாம் சஜ்தா செய்த மாதிரி கனவு காண்றாங்க. அந்த சம்பவங்கள் நடந்துட்டு நம்ம பார்க்குறோம் அவங்களுடைய வரலாற்றில். பெருமைக்கு என்ன விளங்குதுன்னா, ரசூலுல்லாவுடைய உம்மத்துக்கு முன்னாடி, ரசூலுல்லாவுடைய அந்த வருகைக்கு முன்னாடி முன் சென்ற சமூக மக்கள்கிட்ட சிரம் பணிகிறது, சாஷ்டாங்கம் பண்ணுறது என்ன அவங்களுக்கு தடுக்கப்பட்டதா இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த உம்மத்தில் தடுத்துட்டான். அல்லாஹ் தவிர இப்போ நம்ம யாருக்கும் சஜ்தா செய்ய முடியாது. இப்போ ஆதம் நபிக்கு மலக்குகள் சஜ்தா செய்தாங்கன்னா அவங்களுக்கு அல்லாஹ் அந்த நேரத்தில் அந்த அனுமதியை கொடுத்தான். அப்போ அல்லாஹ் என்ன செய்தாங்க, ரசூலுல்லாவுடைய உம்மத்துக்கு தடை செஞ்சுட்டான்றதை பார்க்குறோம். ஆகவே மலக்குகள் எல்லாம் சிரம் பண்ணித்தாங்க, சஜ்தா செய்தாங்க. ஆனால் இப்லீஸ் சஜ்தா செய்யலை. இப்லீஸ் ஏன் சஜ்தா செய்யலை, அதுக்கு என்ன காரணத்தை சொன்னான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதான் அவன் காரணமாக சொன்னான். 7வது அத்தியாயத்தில் 12வது வசனம், கால அன கைரும் மின்ஹு ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீன். அல்லாஹ், நான் ஆதம் நபியோட சிறந்தவர், என்ன நீ நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய், ஆதம் நபியை மண்ணிலிருந்து படைச்சிருக்கிற, இப்போ நான் சிறந்தவனாக இருக்கிறேன், நான் போய் எப்படி சஜ்தா செய்ய முடியும் என்று ஒரு வாதத்தை வச்சான். அப்போ இதில் நமக்கு என்ன விளங்குதுன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்று நமக்கு சொல்லப்பட்டால் அங்கே நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய அறிவு அந்த இடத்துல ஏற்றுக்குதோ ஏற்றுக்கலையோ, நம்முடைய அறிவுக்கு அது புரியுதோ புரியலையோ, அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அதுக்கு நம்ம கட்டுப்பட வேண்டும், அதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் 33வது அத்தியாயத்தில் 36வது வசனம், வமா கான லிமுஃமின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு ரசூலுஹு அம்ரன் அன் யகுன் லஹுல் ஃபியரத்து மின் அம்ரிஹிம் வமன் யஸில்லாஹு ரசூலுஹு ஃபகத் ضل ضلالا முபீனா. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தில் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதில் மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு எந்த முஃமினான ஆணுக்கோ எந்த முஃமினான பெண்ணுக்கோ அதிகாரம் கிடையாது, ரைட்ஸ் இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டானா கட்டுப்பட வேண்டும். அதுக்கு மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு எந்த ஒரு ஆணுக்கும், எந்த முஃமினான ஆணுக்கும் முஸ்லிமான பெண்ணுக்கும் அனுமதி கிடையாது, அதிகாரம் கிடையாது என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறாங்களோ அவங்க தெளிவான வழிகட்டாங்க. என்ன அர்த்தம், அவங்க தெளிவான வழிகட்டில் போயிட்டாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போது அல்லாஹ்வுடைய கட்டளையை ஒரு மனிதன் என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும் அப்படின்றத இந்த ஆதம் நபிக்கு சிரம் பணியக்கூடிய சம்பவத்தில் நம்ம அறியணும். ஒன்று. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல இப்லீஸ் ஒரு வாதம் வச்சான். என்ன வாதம், அறிவுபூர்வமாக, நான் நெருப்பால் எல்லாம் நீ என்னை படைச்சிருக்கிற, ஆதமை நீ மண்ணில் படைச்சிருக்கிற, நான் சிறந்தவன் இல்லையா அப்படின்னு. எந்த விதத்திலும் சிறந்தது கிடையாது. இந்த லாஜிக் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஜிக்கே இல்லை. யாரெல்லாம் மார்க்கத்துக்கு முரணாக தன்னுடைய அறிவை கொண்டு வச்சுக்கிட்டு தன்னை பெரிய அறிவாளி மாதிரியும் அவங்க வைக்கக்கூடிய வாதங்கள் ரொம்ப சிறந்தது மாதிரி நினைப்பாங்க. இன்றைக்கி நிறைய நாத்திகர்களை பார்த்தீங்கன்னா, நிறைய ஏத்திஸ்ட்டை பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்க, அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்து,
அவங்களுடைய அந்த சிந்தனை, அவங்க சொல்லக்கூடிய அந்த வாதங்கள்லாம் பெரிய அறிவுபூர்வமான வாதம் மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது முட்டாள்தனமான வாதம். இந்த கூட பாருங்கள், இப்லீஸு, இந்த நாத்திகர்களுடைய தந்தையாக இப்லீஸை பார்த்தீங்கன்னா அவன் கூட என்ன வாதம் வச்சான், என்ன வாதத்தை சொல்கிறான், நான் வந்து மனிதனோட சிறந்தவன். அதுக்கு என்ன காரணத்தை சொன்னான், நான் நெருப்புலேருந்து படைத்தேன், என்னை படைக்கப்பட்டிருக்கேன், நான் மனிதர்கள் வந்து மண்ணிலேருந்து படைக்கப்பட்டிருக்கேன், அப்போ நான் சிறந்தவன் இல்லையா? நெருப்பை விட மண் எந்த விதத்தில் சிறந்ததுன்னு கேட்கும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெருப்புக்குன்னு சில ஃபாய்தா இருக்குது, சில பலன்கள் அது வந்து பெற முடியும், மண்ணுக்குன்னு சில பலன்களை பெற முடியும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நெருப்பை விட மண்ணிலேருந்து நிறைய பயன்களை பெற முடியும். நீங்கள் பூமியில் வாழும்போது மனிதனுக்கு தேவையான ரிஸ்க் எல்லாமே கிடைப்பது எங்கேருந்து கிடைக்குது, மண்ணிலேருந்து தான் கிடைக்குது. மழையை எல்லாம் பொழிய செய்கிறான், அதுலேருந்து தாவரங்களை கனி வகைகளை எல்லாம் உற்பத்தி பண்ணுறான். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நெருப்பை விட என்ன பயன் அடிப்படையில் பார்க்கும்போது மண் சிறந்ததாக இருக்குது. எந்த அடிப்படையில் அவன் சொன்னானே தெரியல. அப்போ இப்லீஸனுடைய அந்த வாதம் கூட என்ன ஒரு அறிவுபூர்வமான வாதமும் கிடையாது. அவன் நினச்சிக்கிட்டா அது அறிவுபூர்வமாக சொல்கிறோம்னு. ஆனால் உண்மையில் அதை பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுபூர்வமான வாதம் இல்லை அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல இப்லீஸ் வந்து ரெண்டாவது விஷயத்தை நம்ம அறிகிறோம். அவனை தடுத்தது எது, கிபுர். இப்லீஸை விட சிறந்தவன் யாருன்னு சொன்னால் மலக்குமார்கள் தான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய மலக்குமார்கள், அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை சொன்னதுக்கு அப்புறம் செஞ்சுட்டாங்கன்னா இப்லீஸுக்கு செய்யறதுக்கு என்ன, செஞ்சுட்டு போகலாம் தானே. ஆனால் செய்யலை. ஏன் செய்யலை? தற்பெருமை, ஆணவம். அப்போது அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். 38வது அத்தியாயத்தில் 75வது வசனத்தில், யா இப்லீஸு மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதிய இஸ்தக்பர்த அம் குன்த மினல் ஆலீன். இப்லீஸே, நான் வந்து உனக்கு என்னுடைய கையினால், அல்லாஹ் ஆதம் நபியை தன்னுடைய கையினால் படைத்தான், அது அவங்களுக்குள்ள ஒரு சிறப்பு. இப்போ படைச்சிருக்கிறேன், அதுக்கு சிறப்படியாக உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் கேட்குறான். கேட்டு சொல்கிறான், நீ என்ன ஆணவம் கொண்டாயா, தற்பெருமை கொண்டாயா, நீ உன்னை உயர்ந்தவனாக கருதுகிறாயா என்று அல்லாஹ் கேட்குறான். அப்போ நமக்கு என்ன விளங்குதுன்னா, எந்த ஒரு மனிதனிடத்தில் ஆணவம் வருமோ, தற்பெருமை இருக்குமோ, அவன் என்ன செய்ய மாட்டான், சத்தியத்தை ஏற்றுக்க மாட்டான். சத்தியம்னு அவனுக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தாலும் ஏற்றுக்க மாட்டான். அப்போ ஆணவம் என்பது, தற்பெருமை என்பது மிக மோசமான ஒரு குணம். இந்த குணம் ஒரு மனிதன்கிட்ட வந்துச்சுன்னு சொன்னால் அந்த மனிதன் சத்தியத்தை என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான், உள்வாங்க மாட்டான். இப்லீஸ் அதைத்தான் பார்க்குறான். அல்லாஹ் வந்து ஆதம் நபியை கையினால் படைச்சிருக்கிறான், மலக்குகளே சஜ்தா செய்கிறாங்க, செஞ்சுட்டு போக வேண்டியது தானே, செய்யலாம். எது தடுத்தது? அவன்கிட்ட இருந்த ஆணவம் தடுத்தது, அவன்கிட்ட இருந்த தற்பெருமை தடுத்தது. ஆகவே தான் பாருங்கள், அல்லாஹ் அடுத்தது சொல்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதன் தன்னுடைய ஆடை அணிகலன்கள், தன்னுடைய காலணிகள் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு விரும்புகிறான். இது வந்து தற்பெருமையான்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது தற்பெருமை கிடையாது. தற்பெருமை என்ன தெரியுமா? 2 அடையாளம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அல் கிபுர் பத்ருல் ஹக் வ கமத்துன் நாஸ். கிபுர்னு சொன்னால் 2 விஷயம். ஒன்று என்ன? பத்ருல் ஹக், சத்தியத்தை மறுக்கிறது. உண்மைன்னு தெரியும், தெரிஞ்சிருந்தும் மறுக்கிறது. இது ஒன்று ஆணவம் இருப்பதற்கான அடையாளம். 2வது என்ன? மக்களை ஏளனமாக பார்க்குறது. இதுவும் தற்பெருமைக்கான அடையாளம். அப்போ யார் இடத்துல அந்த 2 இருக்கலாம், 2ல் 1 இருக்கலாம். ஒன்று என்ன? சத்தியம் தெரிஞ்சிருந்தால் மறுக்கிறது. நிறைய பேரை பார்ப்போம், அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும், சத்தியம் என்னன்னு தெரியும், ஆனால் ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன காரணம்? அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆணவம். இதுதான் இப்லீஸ் கிட்டே இருந்துச்சு. ஷைத்தான் இந்த கெட்ட குணத்தை கொண்டு தான் மக்களை சத்தியத்திலிருந்து தடுக்கிறான். 2வது என்ன? மக்களை ஏளனமாக பார்க்குறது. மக்களை ஏளனமாக பார்க்குறதுனா என்ன? அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வந்து வசதி வாய்ப்பு கொடுத்துருக்குறான், ஒவ்வொருத்தனுக்கும் சில தகுதிகளை கொடுத்துருக்கான். அல்லாஹ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைக்கல. மனிதனுக்கு மத்தியில் சில ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பு கொடுத்துருப்பான், ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருப்பான், ஒரு மனிதனுக்கு வந்து கல்வி அறிவை கொடுத்துருப்பான். இப்போ ஒவ்வொரு விஷயங்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு சிறப்பை கொடுத்துருக்குறான். இப்போ இதை ஒரு மனிதன் அல்லாஹ் கொடுத்துருக்கான், அவனுக்கு நன்றி செலுத்தணும். அது இல்லாமல் அந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு அவன் வந்து தன்னை பெரிய உயர்வாகவும் பிறரை வந்து சாதாரணமாகவும் அற்பமாகவும் கருத ஆரம்பிக்கிறான்னா இந்த இடத்துல அவனுக்கு தற்பெருமை இருக்குன்னு அர்த்தம். இப்போ இப்படிப்பட்டவனும் என்ன செய்ய மாட்டான், சத்தியத்தை ஏற்றுக்க மாட்டான். ஆகவே நிமிக்க அல்லாஹ்வுடைய இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன விளங்குன்னு சொன்னால், இப்லீஸ் இந்த தன்மைகள் இருந்துச்சு. ஆகவே தான் அவன் அல்லாஹ்வுடைய அந்த கோபத்திற்கு ஆளானா, அவன் சொர்க்கத்தில் என்ன செய்யப்பட்டான், வெளியேற்றப்பட்டான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த நாளை வகுப்பில் பார்ப்போம். நம்ம எந்த விஷயத்தையும் சொன்னோமோ அது சரியான நம்ம புரிவதற்காக நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.